சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு வாங்க. இருங்க என்னங்க நீங்க எங்க அம்மா பாவங்க, சொன்னா கேளுங்க. அப்புறம் என்ன கோமதி, இவங்கள போற இடத்துல அமைதியா வாய் புத்திக்கு இருக்க சொல்லு. மீதி இருக்கிற 364 நாள் எப்ப வேணாலும் சண்டை போட்டுக்கலாம். இன்னைக்கு வேணாண்டா. எனக்காக உங்க அம்மாச்சிக்காக கொஞ்சம் அமைதியா இருங்க. சொல்லுங்க மாப்பிங்களா. நாங்க சண்டைக்கு போக மாட்டோம். சரிம்மா வாங்க போலாம். கூட சண்டை போட வேணாம்னு சொல்லிட்டு நீங்களே இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே. ஷோ, அது ஒரு அரசாங்க ஊழியரை இப்படி வெயில நிக்க வச்சுக்கிட்டு சாச்சா. கோயிலுக்குள்ள ஏசி இருக்கா? மாமா இப்படி முறைக்கிறதுக்கு நல்லா ஓங்கி நங்குன்னு ஒரு குத்து வச்சிரு. அப்பவாது என் புருஷன் அடங்குறாங்கன்னு பாக்கலாம். அக்கா செந்தில், நீ வேற ஏமாப்ல எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்திட்டு வேர்க்குதுல்ல மாம்சு. முதல்ல உள்ள போலாம். வாங்க வாங்க. இருங்க எல்லாரும் எங்கேயும் போயிட வேண்டாம். நான் போய் மேலக்காரங்களை கூட்டிட்டு வந்துடுறேன். இங்கே இருங்க. மேலக்காரங்களா? ஒரு சண்டை இருக்கு. ஒரு வழியா கல்யாணத்துக்காக மொத்த ஃபேமிலியும் கோயிலுக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்கங்க. இன்னொரு பக்கம் கதிர்வேல் ஃபேமிலியும் அங்கதான் இருக்காங்க. வந்தவங்கெல்லாம் உங்க மகளும் வராங்களா, உங்களோட சேர்த்துக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்க, வந்தீங்களா, விசேஷத்துக்கு வாழ்த்துனீங்களா, நல்லா கெடா வைக்கிறோம், சாப்பிட்டீங்களா, போனீங்களான்னு இருக்கணும் அப்படிங்கிறாங்க.